அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். ஸ்டஃப்டு பன்னீர் தோசை பார்க்கலாமா? அதுக்கு அமுல் பன்னீர் நான் எடுத்துருக்கிறேன். பெரிய ஹோல் உள்ள இதில் வந்து துருவி எடுத்துக்க போகிறேன். அடுத்து பேனில் ஆயில் விட்டு கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் வதங்க விட்டு சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கறிப்பொடி, அதாவது மட்டன் மசாலா பொடி, துருவின பன்னீரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசைக்கல் சூடாக விட்டு தோசை வறுத்துக்கலாம். ஸ்டஃப்டு தோசையில் இது 4வது தோசையாக நான் இங்கே பார்த்துட்ருக்குறீங்க. ஃபஸ்ட்டு தோசை பனானா ஸ்டஃப்டு தோசை, அடுத்து எக் செஸ்வான் தோசை போட்டேன், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா தோசை, இப்போ வந்து பன்னீர் ஸ்டஃப்டு தோசை. துருவின பன்னீர் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன், அதையும் மேலே தூவிட்டுக்கலாம். மசாலா பன்னீர் இல்லாமல் வெறும் பன்னீரை தூவிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி சைடிஷ் ஏதும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.